எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? எல்லா ஆப்போசிஷன் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உருவாம் 36 கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏனாக்கின் புத்தரை பார்த்து, ராட்சர்களை பார்த்து பயப்படாதீங்க. பலன் கொண்ட திடமாயுங்கள், நான் உங்களோடு இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன். அதே போல் சீஷர்கிட்ட சொல்றார், உலகத்தின் முடி பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்றார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? எல்லா ஆப்போசிஷன் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரதர் ஆண்ட்ரூ என்கிறார் இருந்தார் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு வில்லேஜில் பிறந்தார். வாழ்க்கை கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஜெர்மனியுடைய ஆதிக்கம் மற்றுமான மற்ற ஆதிக்கங்கள், ஆஸ்திரியா இந்த மாதிரி ஆதிக்கம் நிறைய இருந்துச்சு. ஸோ பஞ்சம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் நிலையில்லாத ஒரு பையனாக இருந்தார். முடிவில் சீட்டாட போனார். சீட்டாடும்போது நிம்மதி இல்லை. கடைசியில் மனசு நிம்மதியற்றவராக ராத்திரி நடக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள ரகசியமாக ஜெபக்கூட்டம் நடந்துச்சு. அதில் அவர் பங்கு பெற்றார். அது அவர் ரொம்ப தொட்டுச்சு. தொட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வெளியே வந்தார். வெளியே நிற்கிற ஒரு சாதாரண ஒரு பாட்டி ஒரு பைபிளை அவர் ப்ரெசன்ட் பண்ணுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் நாசிஸ் ஆட்சி போகிறதுனால எங்கள் பைபிள் கிடைக்க கஷ்டம். இப்படி இருக்கும்போது இவருடைய நாட்டில் பைபிள் கிடச்சி. அப்போ இவர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, நான் பைபிளை பல தேசங்களுக்கு எடுத்தேன். விசேஷமாக இரும்பு தறியில் தேசங்கள் எடுத்தேன். சைனா, ரஷ்யா, அதே மாதிரி எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை, 46 நாடுகளில் எத்தனையோ மில்லியன் பைபிளை அவர் விநியோகம் செய்கிறார். செக்யூரிட்டி பார்டர் லைனில் இருக்க யாரும் தடுக்க முடியாது. முதல்ல ஒரு ஓட்ட காரில், ப்ளூ காரில் சில பைபிளை வச்சு போனார். போகும்போது அந்த பார்டர் செக்யூரிட்டி திறக்கிறான், ஆனால் அதை மூடிடுறான். இது மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ். சைனாவில் 3 மணி நேரம் காத்து தான் செக்யூரிட்டி பார்ப்பான். திறந்து பார்த்தாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி மில்லியன் கணக்கான பைபிளை அவர் தைரியமாக கொண்டு செல்ல முடிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஜெபம் பண்ணுவார். அவருடைய மனைவியும் பைபிளை பேக் பண்ணி அந்த காரில் எடுத்து வைக்கும். முடிவில் ஆண்டவருக்கு ஒரு ட்ரக்கை கொடுத்தாரு. முடிவில் கப்பலில் லட்சக்கணக்கான பைபிளை விநியோகம் பண்ணார். கம்யூனிசம், நாசிசம் அன்றைக்கு உரமான நாடுகளில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்கு அவர் பைபிளை கொடுத்து வெற்றியோடு திரும்பினார். ஆம், தேவனுக்காக நீங்கள் செய்யும் காரியத்தில் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். He will come with you. He will come with you. நீங்கள் மரண நேரத்தில் கூட அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு தான் வருவார். உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் அறிந்தவர். நான் உங்களுக்கு சொன்னது போல, நாசரேத் என்னும் ஊர் ஒரு வளமான ஒரு பெரிய ஊர் கிடையாது. அது சாதாரண ஒரு சொல்லப்போனால் பட்டிக்காட்டு கிராமமாக தான் இருக்கும். அதெல்லாம் புதைப்பொருளாராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. கல் மேலே கல் அடிக்கிறா வீடுகள் இருக்கும். அவருடைய நிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதாரண ஒரு மாதிரி மண், சரல் மண்ணில் இருக்கும். பெண்களுக்கு தனியாக ஒதுக்கீடு இருக்காது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினார். அவருக்கு நம்முடைய கஷ்டம் தெரியும். சோர்ந்து பாருங்க, அவர் எந்த நிலையிலும் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக ஊழியம் பண்ணுங்க, அவனுடைய ஆசையப்பார். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட உம்முடைய ஊழியத்தின் பல எதிர்ப்புகளை சம்பாதிக்கிற உம்முடைய மக்களோடு நீர் பிரத்யட்சமாக இருந்தாலும் ஏசப்பா, பிரத்யட்சமாக இருந்தாலும் காக்கும் தூரலுக்கு பறந்து காக்கும் பச்சிலை போல அவர் உன்னை காத்து
தப்புவிக்க பண்ணுவார் என்று ஏசாயா 31:5 சொல்வது போல, பறந்து காக்கும் பச்சிலை போல உம்முடைய பிள்ளை காத்தரணும். நீர் அவளுக்காக ரத்தம் நீர், உலகத்தில் எல்லா மக்களுக்காக ரத்தம் நீர், எல்லாரையும் நேசிக்கிறப்பா. சேஷமாய் வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பாலியல் கொடுமை உண்டு இந்த நாட்டை விடுதலை ஆக்கும் பேசப்பா. இப்படி விற்பதும் இப்படி கெடுப்பதுமான பயங்கர மோசடியான காரியம் நீருடைய பிள்ளைகளுக்காக வழக்காடும். அது எந்த ரிலிஜனாக இருந்தாலும் உம்முடைய தூதனை அனுப்பி அவளை பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்தி பண்ணுற எல்லாரையும் நீர் அதம் பண்ணும் ஏசப்பா, அதம் பண்ணும். பிள்ளைகள் நிம்மதியாய் பள்ளிக்கூடம் செல்லட்டும், கல்லூரி செல்லட்டும், வீடு சேரட்டும். இப்படி வறுமை நிமித்தம் அவளை எங்கேயாவது போகும்போது இப்படி துன்மார்க்கர் கண்டு அவளை விடுதலை பண்ணும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான நேயர்களே, உங்களுக்காக 32ஆம் வயதிலும் 16வது வயதிலும் எனக்கு ஏற்பட்ட மரணத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை பரலோகமே சொந்தமே ஒரு புக் எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு புக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆகையினால பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, தேவனை நேசிக்கிறவங்க, நம்முடைய பார்ட்னர்ஸ் எல்லோரும் இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். போஸ்டில் வேணாலும் எங்களுக்கு தெரியுங்க. ஆண்டவர் ஆசைப்பார். கடைசி காலத்துக்கு அந்த புக் உங்களுக்கு பெரிய தெளிவு ஏற்படுத்தும். கர்த்தர் இருப்பாராக.